அரியலூர் இந்திய உணவுக் கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி சுமார் 1.5 கோடி ரூபாய் மோசடி செய்த நபர் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். அரசு வேலை ஆசை காட்டி மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? அரியலூர் சிங்கார தெருவில் வசித்து வந்தவர் 36 வயதான சதீஷ்குமார். இவர் ஒரு தனியார் சிட்பண்ட் நிறுவனத்தில் கலெக்ஷன் ஏஜென்ட்டாக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவரின் மூலமாக கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவரின் அறிமுகம் கிடைத்துள்ளது. ராஜ்குமார் இந்திய உணவுக் கழகத்தில் பல உயர் அதிகாரிகளை தனக்கு தெரியும் என்றும் அவர்கள் மூலம் தன்னால் அங்கு வேலை வாங்கி கொடுக்க முடியும் என்றும் காண்போரிடமெல்லாம் சொல்லி வந்துள்ளார். அதனை நம்பிய சதீஷ்குமார் தனக்கும் அங்கு வேலை வாங்கி தருமாறு கோரியுள்ளார். அதற்கு பலருக்கு பணம் கொடுக்க வேண்டுமென கூறி லட்சக்கணக்கில் பணம் கேட்டுள்ளார். எப்படியும் வேலை கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் ராஜ்குமாரின் வங்கி கணக்கிற்கு பல்வேறு தவணைகளாக 14,20,000 ரூபாய் பணத்தை அனுப்பியுள்ளனர். சிறிது காலம் கழித்து தானே தயாரித்த பணி நியமன ஆணையை சதீஷ்குமாருக்கு வழங்கியுள்ளார் ராஜ்குமார். அடித்தாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைத்தது, அரசு வேலை என மகிழ்ச்சியில் பொங்கிய சதீஷ்குமாருக்கு அந்த மகிழ்ச்சி வெகுகாலம் நீடிக்காமல் போனது. அது போலி பணி நியமன ஆணை என்பது சில நாட்களில் தெரிந்துவிட்டது. ஆத்திரமடைந்தவர் இது குறித்து ராஜ்குமாரிடம் கேட்டபோது கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். பின் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் கொடுக்க அவர்கள் வழக்கு பதிவு செய்து கோயம்புத்தூரில் இருந்த ராஜ்குமாரை கைது செய்தனர். விசாரணையில் ராஜ்குமார் இதே வேலையாகத்தான் தெரிந்துள்ளார் என தெரிய வந்தது. பலர் அவரிடம் பணம் கொடுத்து ஏமாந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்படியாக அவர் சுமார் 1.5 கோடி ரூபாய் பணத்தை ஏமாற்றியிருப்பதும் தெரிய வந்தது. ராஜ்குமார் எத்தனை பேரிடம் இதுபோன்று மோசடியை அரங்கேற்றி உள்ளார் என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.